மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு கீழே தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சபார்டினேட் சர்வீசஸ் கீழே தான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட் வந்து வருது. சரிங்களா. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்எம்ஆர்பி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 19,500 71,900 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, லெவல் 8 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. டோட்டலாக 1,429 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 426 வேக்கன்சி, பிசியை பொறுத்த வரைக்கும் 364 வேக்கன்சி, பிசிஎம்மில் 48 வேக்கன்சி, எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 275 வேக்கன்சி, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 250 வேக்கன்சி, எஸ்சிஏயில் 42 வேக்கன்சி, எஸ்டியில் 24 வேக்கன்சி. டோட்டலாக பார்த்திங்கன்னா 1,429 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சரிங்களா. இதில் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து வேக்கன்சி செப்பரேட்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதற்கான ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் tnmrb.in வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 27/10/2025 16/11/2025 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் வந்து 16/11/2025. சரிங்களா. பே மேட்ரிக்ஸ் லெவல் 8 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படியும் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் படியும் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது இல்லை அப்படின்றத சொல்லிடுவாங்க. சரிங்களா. ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட்ஸ் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரிசர்வேஷனும் வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு உண்டு. பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், எல்லா ரிசர்வேஷனும் உண்டு. சரிங்களா. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட் வைத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் எலிஜிபிள். சரிங்களா. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏஜை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்னைக்கு எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம், பிசி, எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்க்கு எந்த விதமான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஓசி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் மெஷராக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. மேக்ஸிமம் 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா. ஏஜ் கன்செஷன் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கும் ஏஜ் கன்செஷன் உண்டு. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட் வந்து 27/10/2025 அன்னைக்கு மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் அன்றைக்கி பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இல்லை அப்புறமேட்டு தான் சர்டிஃபிகேட் வருது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, இல்லை ரிசல்ட் அப்புறமேட்டு தான் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மினிமம் வந்து 12ஆம் வகுப்பில் பயாலஜி அல்லது பாட்னி ஜுவாலஜி ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தமிழ் லாங்குவேஜை 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி 2 வருடம் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லைனா சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா. ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இதற்கு அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுடைய அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ அதை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸும் வராது. சரிங்களா. கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து காமனாக எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயும் இருக்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் தான். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து நடக்கும். சரிங்களா. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு 50 கொஷின்ஸ் வந்துருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50 மதிப்பெண். இதில் மினிமம் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் 20 மதிப்பெண் எடுத்தால் அவங்க வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 40% மினிமம் எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் 40% கண்டிப்பாக வந்து அவங்க எடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய மெயின் பேப்பர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2னா அதற்கான பேப்பரை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. சரிங்களா.
2 பார்ட்டையும் அதாவது உங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பராக இருந்தாலும் சரி 2மே கண்டினியூஸாக தான் நடக்கும். ஒரே சிஸ்டத்தில் ஒரே நாள் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பிரேக் விட்டுட்டு சப்ஜெக்ட் கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இருக்கும். அதே மாதிரி 100 கொஷின்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் லெவலில் வந்து ஸ்டாண்டர்டில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? 2-3 சென்டர்ஸில் 2-3 மல்டிபிள் செஷனில் நடக்குது எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. இல்லை ஒரே நாளில் ஒரே செஷனில் மட்டும்தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நார்மலைசேஷன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? கோவிட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மதிப்பெண் வந்து உண்டு. சரிங்களா? மினிமம் 6 மாதங்கள்லேருந்து 12 மாதங்கள் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 2 மதிப்பெண் உண்டு. 12லேருந்து 18 மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 3 மதிப்பெண் உண்டு. 18லேருந்து 24 மாதங்கள் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 4 மார்க்ஸ் வந்து உண்டு. அதற்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க 2 இயர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 5. சரிங்களா? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ₹300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ₹600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் mrb.tn.gov.in வெப்சைட் தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். எந்த விதமான நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, குறைஞ்சனமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வரக்கூடிய இதுதான் வந்து ஃபைனல். சரிங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஃபில் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது சிக்னேச்சருக்கு கீழே வந்து உங்களுடைய பேர் இருக்கணும். சரிங்களா? அது எப்படி வந்து பேரை ஆட் பண்ணணும் சிம்பிளாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து மொபைல்லையே கூட எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.